என்னத்த வலி என்ன வலி உனக்கு? எங்கே இடுப்பு பிடிச்சிக்கிச்சா, இல்லை கையை தூக்கி தூக்கி கை வந்து கையில் பிரச்சனையா, என்ன வலி? எவன் ஒருத்தன் கூட கும்பிட்டு போடுறானோ அவனை நம்பாத. பிரச்சனை வந்து 30 பேர் செத்து போனோன்னா தலை திரிக்க பின்னங்கால் பெடர்ந்து படம் ஓடினவன் நீ. எல்லாமே நான் சொல்கிறேன். யார் சர்வாதிகாரி தான் அப்படி பேசுகிறேன். நீ சொன்னதை பற்றி உனக்கு ஒன்றும் தெரியாது, நாட்டில் நடக்கக்கூடிய பிரச்சனைகள் பற்றி உனக்கு ஒன்றும் தெரியாது. நீ வந்தால் ஏற்கெடுத்தாலும் வந்து சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இருக்குது, பெண்களுக்கு குழந்தைகளுக்கு எதிரான வன்முறை நடக்குது இப்படின்னு திரும்பியே போட்ட ரெக்கார்டையே தேஞ்சு போன ரெக்கார்டையே திருப்பி போட்டுக்கிட்டே இருப்ப. ஓகே, வேறு என்னத்தை நீ வந்து எதாவது புதுசாக சொல்லியிருக்க சொல்லுவோம். தன்னந்தண்ணி ஆள் திரும்பி பார்த்தா 8 கோடி பேர் 8 கோடி பேர் உனக்கு ஓட்டு போட போகிறானா? இல்லை, அவர் அந்த நம்பிக்கையில் தான் இருக்கார். ஒவ்வொரு வீட்லேயும் ஒரு விஜய் இருக்கான் அப்படிங்கிற திரும்ப சொல்கிறாரு. தனி மனித ஒழுக்கம் கிடையாது, பொது ஒழுக்கமும் கிடையாது. இப்படிப்பட்ட வந்து ஒவ்வொரு வீட்லேயும் ஒருத்தன் இருந்தான்னா அந்த வீடு விளங்கிடும், அந்த வீடு விளங்காமல் தான் போகும். ஓகே, எப்படி இருக்கும்? நீ வந்து ஒரு ட்ராப் அவுட்டு, அது டிகிரியில் ஒரு ட்ராப் அவுட்டு. சினிமாவில் உங்கள் அப்பா உன்னை ஆபாசமான பாட்டுகளை எடுத்து வளர்த்து விட்டு விஜயகாந்த் கையை பிடிச்சி காலை பிடிச்சி விஜயகாந்துக்கு தம்பியாக நடிக்க வச்சு உடனே ஒரு கதாநாயகன் அந்தஸ்துக்கு கொண்டாந்து எல்லாம் பண்ணிவிட்டு இன்றைக்கி வந்து நீ வந்து இத்தனை கோடிக்கணக்கான ரூபாயை சம்பாரிச்சிருக்க. உச்சபட்ச நடிகர், பெரிய உச்சத்தில் இருக்கக்கூடிய நடிகர் நீ தான் சொன்ன. நீ அப்போ உச்சபட்ச நடிகர்னால் ஒரு படத்துக்கு 300 கோடி வாங்குவார். அல்லு அர்ஜுனா தான் உச்சபட்ச நடிகர், 300 கோடி. அதுக்கு அடுத்து வர்றவர் ரஜினிகாந்த், அதுக்கு அடுத்து நீன்னு சொல்கிறாங்க. இத்தனையும் நீயே ப்ரொடியூஸ் பண்ணி நீயே படம் கொடுத்து நீயே வாங்கிக்கிற, பிராமி வச்சு நடத்திட்டு உச்சபட்ச நடிகர்னு சொல்கிற. சரி, அப்படியே நீ வாங்கினேன்னு வச்சுக்கோ, உன் கணக்குப்படி எடுத்து பார்த்தா 6000 கோடி உன் கணக்கில் இருக்கணும். ஆனால் நீ காமிச்சிருக்கிறது 500 கோடி தான் காமிச்சிருக்க, 1/10 தான் காமிச்சிருக்க. ஏற்கனவே வந்து புலி படத்தில் நீ எவ்வளவு காமிச்சேன்றதை தெளிவாக வந்துடுச்சு. சுறா படத்துக்கு 5 கோடி செலவழித்து தான் நீ வந்து ரசிகர் மன்றத்துக்கு பணம் கொடுத்து பாலாபிஷேகம் பண்ண வச்சேன்னு தெளிவாக தெரிஞ்சு போச்சு. ஓகே, நீ வந்து ஒரு வரி ஏய்ப்பு மண்ணை படத்தில் ஒன்று இன்கம் டேக்ஸ் ஏய்ப்பு. அப்போ வந்து காமிச்ச கணக்கை விட 15 கோடி கள்ளப்பணம் வச்சுருந்த, கணக்கில் காட்டாத கள்ளப்பணம், அப்போ கருப்பு பணம். அந்த கருப்பு பணத்துக்கு 1.5 கோடி ஃபைன் போடுன்னு சொல்லி உன்னை ஃபைன் போட்டிருக்காங்க. லக்ஸரி கார் வாங்கியிருக்க, காருக்கு வரி கட்ட மாட்டேன்னு தெரிற. எந்த விளிம்புகளுமே இல்லாத ஒரு நடிகன். ஓகே, நீ எப்படி வந்து ஒரு முன்னுதாரணமான நடிகனாக இருப்ப சொல்லு? நீ ஒவ்வொரு வீட்லேயும் ஒரு விஜய் இருந்துச்சுன்னா உன்னைய மாதிரி ஒருத்தனை விஜய் வச்சுருந்தா அந்த வீடு என்ன ஆகும் சொல்லு? எதுக்கெடுத்தாலும் டிஎம்கே என்னை சுற்றி இருக்கவங்களையெல்லாம் எனக்கு எதிரியாக பார்த்துட்டாங்க. அவங்களாம் சார் எனக்கு அதான் இப்போ கேள்வி. இப்போ கரூர் விஷயத்துக்கு அவர் ஒரு விஷயம் சொல்கிறாரு, என் மேலே பழி போட்டாங்கன்ட்டு இன்னமுமே வந்து பொறுப்புணர்ந்து பேசலை. என்னை சுற்றி உள்ளவங்களையே, அதாவது அவர் மனைவியை தான் பெயர் குறிப்பிடாமல் சொல்கிறாரு, எனக்கு எதிராக மாற்றிட்டாங்க, அதுவும் எலெக்ஷன் டைமில் வந்து பழியை போடுறாங்கன்ட்டு ஒரு கான்ஸ்பிரசி கிரியேட் பண்ணுறாரு. அவர் சொல்கிறதுல ஏதாவது ஒரு தார்மீக அடிப்படை இருக்குதா? எப்படி என்ன தார்மீக அடிப்படை இருக்குது? நீ மக்கள் பிரச்சனையை பேச மாட்டேன். கரூர் பிரச்சனை நீ கிரியேட் பண்ண பிரச்சனை. நீ தான் 27,000 பேரை கூட்டின, நீ தான் லேட்டாக போன, நீ தான் 7,000 பேரை கூட்டிகிட்டு போய் மோதின, லைட்டை சுவிட்ச் ஆன் பண்ணி ஆஃப் பண்ண, ஜனநாயகம் படம் எடுத்த, கேமரா வச்சு படம் எடுத்த, எல்லாமே வெளியே வந்துருச்சுல. படம் எடுத்த அந்த கூட்டத்தில் டிஎஸ்பி 200 மீட்டருக்கு முன்னாலே பேசியிருப்போம் சொல்ல, இல்லை நான் அங்கே தான் போய் பேச, நீயும் ஆதவர்ஜனா தான் முடிவெடுத்தீங்க. அப்போ ஆதவர்ஜன் நீ A1, ஆதவர்ஜனா A2, நீங்கள் தான் வந்து கல்பிரேட்ஸு. ஆனால் இது வரைக்கும் அதில் பொறுப்பு ஏற்றுக்க மாட்டீங்க, அதை பற்றி சொல்ல மாட்டீங்க, அதை வந்து ஒரு திமுக மேலே பழிய போடுறீங்க. அப்போ எப்படிப்பட்ட ஒரு தலைவனுக்குரிய பண்பு அது? பிரச்சனை வந்து 30 பேர் செத்து போனோன்னா தலைதிரிக்க பின்னங்கால் பெட்ரோல் பட ஓடினவன் நீ. பிரச்சனைன்னு வந்தால் தலைதிரிக்க ஓடினவன் நீ. ஆனால் பழி வந்து திமுக மேலே.
ஜனநாயகம் படத்தை ஷூட்டிங் எடுத்துட்டு நீயும் பிஜேபியும் டைப் பண்ணி பிஜேபி வந்து உனக்காக அந்த படத்தை நிறுத்தி வச்சுருக்கான். ஓகே, பராசக்தியோட போய் மோதுனா நம்ம படம் ஃப்ளாப் ஆயிரும். ஏற்கனவே வந்து பாளையார் நடித்த படத்தை காப்பி பண்ணியிருக்கா. அப்படியே அந்த படம் இங்கே வந்தால் ஃப்ளாப் ஆச்சுன்னா நம்ம இருக்கக்கூடிய மார்க்கெட்டும் போயிரும்னு பிஜேபியில் கையில் காலை விழுந்து படத்தை பிளாக் பண்ண சொல்லியிருக்கேன் சென்சார் போர்டு அதிகாரிகிட்ட. அவன் பிளாக் பண்ணி வச்சுட்டு உனக்கு எதிராக செயல்படுற மாதிரி ஒரு பிம்பத்தை காமிச்சான். ஓகே, அந்த பிம்பம் என்னாச்சு? அந்த பிம்பம் வந்து எல்லாத்துக்கும் தெரிஞ்சு போச்சு. ஆனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஜனநாயகன் படத்தை முடக்குனதுல வந்து திமுகவும் பாஜகவும் கூட்டு சதி பண்ணி என் படத்தை முடக்கிட்டாங்க. அப்போ எந்த அளவுக்கு நீ வந்து ஒரு ஞான சூன்யம்ன்றது எல்லாம் தெரிஞ்சு போகுது. திமுகவுக்கும் சென்சார் போர்டுக்கு என்ன சம்மந்தம் இருக்கு? இல்லை, பாஜக கூட கூட்டு சதி. எப்படி கூட்டு சதி? நீ ஏதாவது ப்ரூஃப் வச்சிருக்கியா? ஏதாவது ப்ரூஃப் வச்சிருக்கியா நீ? எப்படி சென்சார் போர்டு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டு, நீ யார்கிட்ட போய் போட்டு காமிச்சா? திமுக தலைவர்கிட்ட போட்டு காமிச்சா? இல்லை தலைமைச் செயலாளர்கிட்ட போட்டு காமிச்சியா? யார்கிட்ட போட்டு காமிச்சா? சென்சார் போர்டு அதிகாரிகள் யார்? அப்போ இவ்வளோ நாளாக சென்சார் போர்டு அதிகாரி கூட யாருன்னு தெரியாமல் இருந்திருக்கேன்னா இருக்கலாம். ஏன்னா வேட்புமனுவில் இப்போ ஏஜ் கூட நம்ம ஊரில் 51 ஏஜ், இன்னொன்று 52 வயசுன்னு போட்டிருக்க. அதை கூட செக் பண்ணாதவனுக்கு சென்சார் போர்டு யாருன்னு தெரியாமல் தானே இருக்கும். அப்போ அந்த அறியாமையை வந்து நம்ம வந்து உண்மையாக இக்னோரன்ஸை வெளிப்படுத்துகிறாப்புல. அப்போ சென்சார் போர்டு வந்து கண்ட்ரோல் பண்ணுறது டிஎம்கே நினச்சிக்கிட்டு இருந்துருப்பாப்புல. இவ்வளோ நாள் அப்படி தான் நினச்சிக்கிட்டு இருந்திருக்காருன்னு நினைக்கிறேன். ஏன்னா உனக்கு தான் சினிமா விட்டால் வேறு ஒன்றும் தெரியாது. சினிமாவும் நடிகர்களை விட்டால் உனக்கு வேறு ஒன்றும் தெரியாது. அப்போ இது கூட தெரியாமல் இருக்கக்கூடிய ஒரு ஞான சூன்யமாக இருந்தீங்கன்னா நம்ம என்ன பண்ண முடியும்? அது. மூணாவது என்ன? எஸ்ஓபி. உனக்கு மட்டுமா எஸ்ஓபி போட்டாங்க? எஸ்ஓபி போட வச்சதே நீ தானே. கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் தானே எஸ்ஓபின்னே வந்தது. வர்றவனுக்கு தண்ணி கொடுக்க மாட்டேன், வர்றவனை வெயிலில் நிறுத்துவ, கூட்டத்தை கூட்டுவ. கரூர் போனால் இப்போ பக்கத்து மாவட்டத்துலேருந்து 5 மாவட்டத்துலேருந்து ஆளை கூட்டு வந்த, ஊடகத்தை வச்சு பாட்டு போட்டு உனக்குன்னு ஒரு சினிமா பாட்டு எழுதி கொடுத்துருக்காங்க. அந்த பாட்டை போட்டு வைப்பை கூட்டி ஆளுங்களை கூட்டுவ. கூட்டி இயற்கையான ஸ்டாம்பீடு ஏற்படுத்தி 400 பேர் காயம்பட்டுருக்கான் உன்னை பார்க்க வந்து. ஓகே, ஆள் ரெகுலேட் பண்ண மாட்டான், தண்ணி கொடுக்க மாட்டான், எந்த வசதியும் செய்து தர மாட்டான், சொன்ன டயத்துக்கு போக மாட்டேன். மலேசியானா சொன்ன டயத்துக்கு போவ, சிபிஐனா சொன்ன டயத்துக்கு போவ, சென்சார் போர்டுனா சொன்ன டயத்துக்கு போவ. ஆனால் இங்கே வர மாட்டேன். ஏன்னா இவன்லாம் உனக்கு அடிமை. ஏன்னா உன்னை நீ வந்து கடவுளாக பார்க்குறான்ல, எல்லாம் உனக்கு அடிமை. அடிமைகளை எப்போ வேணாலும் பார்க்கலாம்ல. எப்போ வேணாலும் அடிமைகள் செத்தா அவனுக்கு என்ன கவலையான்னு சார். ஆனால் எனக்கும் இப்போ அதான் கேள்வி. இப்போ விஜயோட பிரச்சாரத்துக்கு வெளியே வரும்போது ஒவ்வொரு முறையும் ஏதோ ஒரு வகையில் விபத்து ஏற்படுது, பொதுமக்கள் நிறைய பாதிக்கப்படுறாங்க. ஆனாலும் தொடர்ந்து கூட்டம் வந்துக்கிட்டே இருக்குது. பெண்கள் வராங்க, நிறைய வயசானவங்களும் வராங்க. ஏன் அப்படி? தனக்கு வர்ற வரைக்கும் மற்ற அந்த லேக்கடைசிக்கல் ஆட்டிடியூடு தனக்கு வர்ற வரைக்கும் அது பிரச்சனை கிடையாது அப்படின்ற எண்ணம் தான் வந்து காரணம். பொதுவான ஒரு புத்தின்னு ஒன்று இருக்குது. தனக்கு வர்ற வரைக்கும் அது பிரச்சனை இல்லை, தனக்கு வந்தால் பிரச்சனை. தனக்கு வந்து தன் பிள்ளையோ தன் அண்ணனோ தன் தம்பியோ செத்துட்டா அது பிரச்சனை. ஓகே, தனக்கு வராத வரைக்கும் தலைவன் தலைவன் தலைவன். ஓகே, அப்போ அப்படிப்பட்ட ஒரு துதி மன நிலையில் இருக்கக்கூடியவங்கள நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அப்போ போய் விழுந்து சாகிறவன், விழுந்து காயம்படுறவன், அவன் வாழ்க்கையை எவன் போய் விழுந்து காயம்படுறானோ அவன் தலையெழுத்து சரியில்லைன்னு அர்த்தம். அவன் காயம்பட்டவன் தெருவில் தெரிய வேண்டியதான், எல்லாத்தையும் இழந்துட்டு தெரிய வேண்டியது. விஜய் தரப்புல வந்து போலீஸ் வந்து இதை வந்து ஒழுங்குபடுத்த மாட்டேங்காங்க, முறைப்படுத்த மாட்டேங்காங்க. இப்போ சிஎம்கோ பிஎம்கோ வந்தால் ஒழுங்காக முறையாக ஒழுங்குபடுத்துறாங்க. ஆனால் எங்கள் கூட்டத்தை கண்டுக்காம விடுறாங்க. அதனால தான் இந்த மாதிரி பிரச்சனை. பிஎம்முக்கு நீ என்ன பிஎம்மா? நீ இல்லை சிஎம்மா? நீ யாருப்பா தம்பி? நீ ஆனால் காவல்துறைக்கு அதை ஒழுங்குபடுத்த வேண்டிய என்ன ஒழுங்குபடுத்த? நீ 1000 பேரை கூட்டிகிட்டே தெரியுவ. இதே வேலை எல்லாரும் பின்னால் ஓடிட்டே தெரிவாங்களா போலீஸு? வேறு வேலை இல்லை போலீஸுக்கு? இல்லை, அவங்களால உண்மையில கட்டுப்படுத்த முடியாத அளவில் இருக்கா? இல்லை அவங்க கொஞ்சம்? ஆமாங்க, நீங்கள் வந்து கட்டுப்படுத்த முடியாத எல்லா இடத்துலையும் திடீர்னு வந்து நுழைஞ்சிக்கிறான். உள்ளே வந்து பைக்கில் கூட வரான். அவனை போய் நிறுத்தினோம்னா பிரச்சனையாகும். இப்போ விழுந்து செத்துட்டு போகிறான்னு விட்டுட்டான், அவ்வளோதான். அப்போ அதை கண்ட்ரோல் பண்ண வேண்டிய நீ தானே கண்ட்ரோல் பண்ணணும். நீ தானே ஒரு தொண்டர்படம் வச்சுருக்கணும். நீ தானே எல்லாரையும் அளவு வரக்கூடாதுன்னு சொல்லணும். சொன்னால் மட்டும் போதுமா? அப்படி வர்றேன் தெரியுதுல்ல. நீ ஒரு தொண்டர்படை போட்டு ஒரு பைக்கில் ஒரு தொண்டர்படை போட்டு அந்த தொண்டர்படை தவிர வேறு எவனையும் உள்ளே விடாமல் நீ வந்து ஒரு கார்டன் பண்ணி கூப்பிட்டு வரணும். கட்சி சைட்லேருந்து ஒரு இனிஷியேஷன் இருக்கணும்னு சொல்லணும். ஆமாம், கட்சி சைட்லேருந்து கொண்டாடணும். ஓகே, அது கூட செய்ய தெரில அப்படின்னா அப்புறம் உனக்கு எது கட்சி? உனக்கு எதுக்கு கட்சி? அதை நீ செய்யணும்ல. அதை
செஞ்சு உன் தொண்டர்களை நீ தானே பாதுகாக்கணும். போலீஸ்க்கு என்ன தலையில் உன்னை பாதுகாக்கணும்னு இல்லையே. ஆனா பொதுமக்களுக்கு வந்து இது வந்து திமுக பண்ற சதிதான் அப்படிங்கிற மாதிரியே விஜய் என்ன ஆங்கிள் பாக்குறாரோ அதே ஆங்கிள் அது பொதுமக்கள்லாம் பார்க்க மாட்டாங்க. இந்த மாதிரி ஒரு இந்த அடிமை மனப்பான்மை கொண்ட எல்லாருமே வந்து விஜய்க்கு ஆதரவாக நிற்பான், அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. அவன் வந்து சினிமாவுக்கு அடிமை. அவன் வந்து என்ன திமுக அதிமுகவை பிடிக்காது, எனக்கு பிடிக்காது, எனக்கு விஜய் பிடிக்கும். அப்புறம் விஜய் பிடிக்கும்னா அவ்வளோதான், காலில் விழுந்துரு. அப்போ அந்த அடிமை மனப்பான்மை இருக்கவன் எல்லாருமே ரியாலிட்டியை பார்க்க மாட்டான். யாருக்கு அடிமையாக இருக்கணும், அவன் வந்து என்ன சொன்னாலும் ரைட்டு, என்ன சொன்னாலும் சரி, அவன் தான் அனாதை ரட்சகர் அப்படின்னு நினைப்பான். அவன் வந்து திட்டம் வச்சுருக்கானா, கொள்கை வச்சுருக்கானா, உண்மையாக இதய சுத்தியோட பேசுகிறானா, செயலுக்கும் சொல்லுக்கும் செயலுக்கும் வித்தியாசம் இருக்கா, மேடையில் அழுகிறானா நடிக்கிறானா, எவன் ஒருத்தன் மேடையில் அழுது நடிக்கிறானோ அவனை நம்பாத, எவன் ஒருத்தன் கூழ கும்பிடு போடுறானோ அவனை நம்பாத. இதெல்லாம் வந்து இளைஞர்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். பொதுமக்கள் இதில் தெளிவாக இருப்பாங்க. காமன் பீப்புள் இதில் தெளிவாக தான் இருக்கிறதா? காமன் பீப்புள் தெளிவாக தான் இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும், இந்த மாதிரி 1000 பேரை பார்த்துருக்காங்க. ஓகே, நம்ம கண்ணு முன்னாலே மோடியை பார்க்கலையா, எப்படி அழுவார் அப்படின்னு நம்மளுக்கு தெரியாதா, என்ன செய்கிறாருன்னு தெரியாதா? ஓகே, அப்போ வந்து இவர் என்ன புதுசாக வந்து அழுக போகிறாரு, புதுசாக வந்து கிரியேட் பண்ண போகிறாரு. நீ வந்து எல்லாத்துக்கும் காரணம் திமுக தான் சொல்கிற. என் மனைவியை தூண்டி விட்டதும் திமுக தானே நீ போய் பேசியிருக்க. நீ அப்போ 2021 திமுக உன் மனைவியை தூண்டி விட்டுச்சா? 2021 உன் மனைவி பேரில் இருந்த சொத்தெல்லாம் மாற்றி உன் டிரைவர் பேருக்கு எப்படி மாற்றின, யாரை வச்சு மாற்றின? திமுக சொல்லி தான் மாற்றினியா? திமுக சொல்லி தான் மாற்றினியா? இன்றைக்கி டிரைவருடைய பையனுக்கு சீட்டு கொடுத்துருக்க, திமுக சொல்லி தான் சீட்டு கொடுத்தியா? உன் அஃபிடவிட்லேயே தாக்கல் பண்ணியிருக்கியா நீ? 2021 தான் பிரச்சனைன்னு சொல்லி உன் மனைவி வந்து சங்கீதா அவர்கள் கோர்ட்டில் சொல்லியிருக்காங்க. ஒரு நடிகையுடன் கள்ள உறவோட இருந்தார், அதை நான் கண்டித்த உடனே என்னை வந்து ஒதுக்குனார், என்னை தனிமை சிறையில் அடைச்சார், என்னை வெளியே போகக்கூடாதுன்னு கண்டிஷன் போட்டார், இத்தனை வேலை பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கேன். அன்றைக்கி தானே நீ வந்து 2021 அப்புறம் வந்து சொத்தெல்லாம் மாற்றிட்டிய. நீ இது வரைக்கும் நீ வாங்கின சொத்து உன் அப்பா பேரில் வாங்கியிருக்கியா, அம்மா பேரில் இருக்கா, ஒய்ஃப் பேரில் இருக்கா, பையன் பேரில் இருக்கா? எதுவுமே இல்லையே. அப்போ நீ என்ன ஒரு 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 குடும்ப தலைவன்? அவர் ஈவன் ஒரு குடும்ப தலைவராகவே ஃபெயில்ட் ஆகிட்டாருன்னு தான் புரிஞ்சு. ஆமாம், குடும்ப தலைவனாகவே நீ ஃபெயில் ஆகிட்டே. உன்னே மாதிரி ஒருத்தன் வீட்டில் இருந்தால் அந்த குடும்பம் விளங்கிருமா? அந்த குடும்பம் நாசமாக போய் தெருவில் தான் நிற்கணும். பணம் சம்பாரிச்ச என்ன நீ பெரிய விக்டோரியா மகாராணியுடைய பேரனா நீ? என்னமோ பெரிய வசதி வாய்ப்புகளெல்லாம் விட்டுட்டு என்னமோ பனையூர் பங்களாவை கட்சிக்கு எழுதி வச்சது மாதிரி, பனையூர் பங்களாவை வந்து 41 பேர் இறந்தவங்களுக்கெல்லாம் எழுதி வச்சது மாதிரி, 600 கோடி சொத்தை எழுதி வச்சது மாதிரி, நான் பெரிய வசதி வாய்ப்பெல்லாம் விட்டுட்டு வந்திருக்கேன். என்னத்தடா விட்டு வந்திருக்கேன்? என்னத்தை விட்டு வந்திருக்கேன் நீ? சார், விஜய் வந்து ஒரு 3 நாள் இடைவெளிக்கு அப்புறம் இன்னைக்கு திருநெல்வேலியில் பிரச்சாரம் பண்ணியிருக்காரு. வேற எந்த இடத்துலையும் அவரை போய் பேசல, ஒரே இடத்துல மட்டும் பேசிட்டு மற்ற இடங்கள்ல ஊர்வலமாக மட்டும் வந்திருக்காரு. எப்படி பார்க்குறீங்க அவரோட செயல்பாடை? விஜய் தேர்தல் பிரச்சாரம் பண்ணுறாரா? இன்னைக்கு தான் 3 நாள் கேப்புக்கு அப்புறம் வந்திருக்காரு. அவர் என்ன பேச போகிறாருங்க சார்? அதே பழைய ரெக்கார்டு தேஞ்ச ரெக்கார்டை தான் பேசிகிட்டு இருப்பாப்புல. வேறு என்ன அதை டிஸ்கஸ் பண்ணுற அளவுக்கு ஏதாவது கண்டென்ட் இருக்கா, இல்லை சப்ஜெக்ட் இருக்கா? ஒன்றும் கிடையாது. சும்மா பாட்டை போட்டு, சினிமா பாட்டை போட்டு வைபை ஏற்றிக்கிட்டு மக்களை வந்து, இளைஞர்கள் வந்து அதை அந்த வைபை வச்சுக்கிட்டு ஊடகத்தில் ஒளிபரப்புறதுனால போய் விழுந்து காயம்பட்டு மருத்துவமனைக்கு போயிட்டுருக்காங்க. அதுதான், வேறு இன்னும் அதில் வந்து ஒரு சிக்னிஃபிகன்ஸாக இருக்க மாதிரி எனக்கு தெரியல. என்ன பேசியிருக்க போகிறாப்புல? சொல்லக்கூடிய அளவுக்கு ஒன்றும் இல்லை. அப்புறம் வேறு ஏதாவது வந்து கிறிஸ்தவ என்ஜிஓஸ்க்கு எஃப்சிஆர்ஏ வந்து ரத்து பண்ணி, ஒட்டுமொத்தமாக கிறிஸ்தவ என்ஜிஓக்கள் ரத்து பண்ணப்பட்ட எஃப்சிஆர்ஏ யாருக்கெல்லாம் ரத்தாயிருக்கோ அவங்களுடைய சொத்தை ஃபுல்லாக அபகரிக்கிறதுக்கு மோடி முயற்சி பண்ணிகிட்ருக்காரு. அதை பற்றி ஏதாவது பேசினாரா? இல்லை. அதை பற்றி ஏதாவது பேசினாரா? இல்லை, பேசலை. டீலிமிட்டேஷன் பண்ணி உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், பிஜேபி ஆளக்கூடிய மாநிலங்களுக்கு அதிக எம்பிக்களும், தென் மாநிலங்களுக்கு வந்து குறைவான எம்பிக்களையும் பண்ணுறதுக்கான ஏற்பாடை பண்ணிகிட்ருக்காரு நரேந்திர மோடி. அதை பற்றி ஏதாவது பேசினாரா? இல்லை,
பேசலை. தர்மேந்திர பிரதான் என்ற கல்வி அமைச்சர் வந்து இங்கே வந்து மும்மொழி திட்டத்தை திணிப்பேன், சிபிஎஸ்சி பள்ளிகளில் வந்து மும்மொழி திட்டம் வந்து செயல்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லி அதிதீவிரமாக செயல்பாட்டை கொண்டாடணும்னு இறங்கியிருக்காரு. அதை பற்றி ஏதாவது பேசினாரா? இல்லை, அதை பற்றி பேசலை. சரி, தமிழ்நாட்டில் வேற என்ன சட்ட ஒழுங்கு பிரச்சனை, பெண்களுக்கு பிரச்சனை, இதுதான் அவருடைய திரும்பி திரும்பி அதே வாய்ப்பாடு தான். சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஆயிடுச்சு. யாருக்கு சட்ட ஒழுங்கு பிரச்சனை? பெண்களுக்கு என்னென்ன பிரச்சனை? குழந்தைகளுக்கு, பெண்களுக்கு அங்கங்கே நடக்கக்கூடிய சம்பவங்கள் உடனே அது பூதாகரமாக பேசி இதே விஷயங்களை சொல்லி, நீங்கள் என்சிஆர்பி டேட்டா எடுத்திங்கன்னா உத்தரப்பிரதேசம் 60,000 கேஸ் இருக்குது பெண்களுக்கும் குழந்தைகளுக்கு எதிரான. இதுலேயே கடைசி லிஸ்ட்டில் இருக்கிறது தமிழ்நாடு. பெண்களுக்கும் குழந்தைகளுக்கு எதிரான வன்முறையில் 8,000 கேஸ் ரிஜிஸ்டர் ஆகி கடைசி லிஸ்ட்டில் இருக்கிறது தமிழ்நாடு. உத்தரப்பிரதேசம் 60,000 கேஸ். உத்தரப்பிரதேசம் பிஜேபி ஆட்சி. கம்பேர் பண்ணி ஏதாவது பேசினாப்லையா? பேசலை. சரி, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கும் உன்னை பின்தொடரக்கூடிய இளைஞர்களுக்கும் இளம் பெண்களுக்கும் வேலை வாய்ப்பை எப்படி உறுதி செய்ய போகிற அப்படின்னு ஏதாவது பேசியிருக்காப்லையா? இல்லை. இவரை பின்னாலே போகிறான்ல, பைக்கில் போகிறான். எங்கள் அண்ணான்னு அலையிறாங்க பெண்கள். வைபோட சுற்றிக்கிட்டே இருக்காங்க, பாட்டை கேட்டு சுற்றிக்கிட்டே இருக்காங்க, டான்ஸ் ஆடிக்கிட்டே இருக்காங்க. இத்தனை இளைஞர்களுக்கும் மதிப்பு கூட்டப்பட்ட வேலைவாய்ப்பை, பெர் கேபிட்டா இன்கம்மை இன்றைக்கி 3.5 லட்ச ரூபா, இந்தியாவிலேயே அதிகமான தனிநபர் வருமானம் 3.5 லட்ச ரூபா தமிழ்நாடு தான் உருவாக்கியிருக்காங்க. நான் வந்தால் 8 லட்ச ரூபாயை மாற்றி கொடுப்பேன், 8 லட்ச ரூபாய் ஆக்குவேன், அதுக்கு என்னென்ன திட்டங்கள் வச்சுருக்கேன் அப்படின்னு ஏதாவது பேசினாரா? இல்லை, பேசலை. சரி, நான் வந்தால் வந்து விவசாயிகளுக்கும் மீனவர்களுக்கும் இந்த ஒட்டுமொத்த விவசாயிகளுடைய பிரச்சனைகள் இதெல்லாம் இருக்குது, இந்த பிரச்சனையை இப்படி வந்தால் சால்வ் பண்ணுவேன், விவசாய உற்பத்தியை நான் பெருக்குவேன் அப்படின்னு ஏதாவது பேசினேன் இல்லையா? இல்லை, பேசலை. கேஸு தட்டுப்பாடு, ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸ் வந்து க்ளோஸ் பண்ணதுனால ஈரான், இஸ்ரேல், அமெரிக்கா போர்னால ஏற்பட்ட பிரச்சனையினால கேஸ் தட்டுப்பாடு வந்துச்சு. அதுக்கு காரணம் ஸ்டாலின்னு சொன்னவர். ஓகே, நான் வந்தால் அந்த 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 பிரச்சனையை தமிழ்நாடை வந்து ஒரு எனர்ஜி இண்டிபெண்டன்ட் ஸ்டேட்டாக மாற்றுவேன், எரிசக்தி சுதந்திரம் பெற்ற மாநிலமாக மாற்றுவேன், அதுக்கு இன்னென்ன ஸ்டெப் எடுப்பேன் அப்படின்னு ஏதாவது சொல்லியிருக்காரா? இல்லை, அதுவும் இல்லை. சரி, இவ்வளவு 2 லட்சம் கோடிக்கு நான் வந்து இலவச திட்டங்கள் சொல்லியிருக்கேன். ஓகே, தாய்மாமன் சீரு, பெண்களுக்கு வந்து 1 பவுன் நகை, கல்யாணம் முடித்தா 1 பவுன் நகை, அப்புறம் 6 கேஸ் சிலிண்டரு, இப்படி பல்வேறு திட்டங்கள் சொல்லி 2 லட்சம் கோடிக்கு எக்ஸ்ட்ரா பேர்டனை உருவாக்கியிருக்கேன். ஏற்கனவே 1 லட்சம் கோடி ஃபிஸ்கல் டெபிசிட் இருக்குது. நான் வந்தால் 3 லட்சம் கோடி கடன் வாங்க வேண்டிய சூழல் இருக்குது. இந்த 3 லட்சம் கோடிக்கான பொருளாதாரத்தை இப்படிலாம் உயர்த்த போகிறேன் அப்படின்னு ஏதாவது சொல்லியிருக்காரா, பேசியிருக்காரா? இல்லை, இல்லை. வேறு என்னங்க, எலெக்ஷனில் வேறு என்ன பேச்சு? நீ சொன்னதை பற்றி உனக்கு ஒன்றும் தெரியாது. இல்லை, அந்த விஷயத்த ரிப்பீட்டடாக சொல்லிட்டே எல்லா இடத்துலையும் அதை சொல்லிக்கிட்டே இருக்காரு. நான் எல்லா வசதியும் விட்டுட்டு வந்திருக்கேன், வழிகளை தாங்கி இருக்கேன். அதாங்க தேஞ்ச ரெக்கார்டு. நான் முதல்ல சொன்னேன், இது தேஞ்ச ரெக்கார்டு, இதில் வேற ஒன்றும் சரக்கு இல்லை, அங்கே பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை. நான் கேட்ட கேள்விக்கு ஏதாவது பதில் இருக்கா? தேஞ்ச ரெக்கார்டு இதுகிட்ட வந்து எதை போய் நீங்கள் எதிர்பார்ப்பீங்க? ஓகே, என்ன வந்து ஒரு என்ன ஸ்கோப்பு? இன்றைக்கி வந்து எலெக்ஷன் கமிஷன் வந்து நீ சொன்னதுபடி ஆடுது. இன்றைக்கி தலைமைச் செயலரை மாற்றிருக்காங்க, டிஜிபி ஆன்டி கரப்ஷன், விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன் டேவிட்சனை மாற்றிருக்காங்க. ஓகே, அப்போ எலெக்ஷன் கமிஷன் நீ சொல்கிறத கேட்குது. இல்லை, இவங்க அப்போ அமித்ஷா வந்து யாரை பூஸ்ட் பண்ணுறாரு, யார் சொல்படி நடக்கிறாரு? எடப்பாடி சொல்லியே நடக்கலை, ஆனால் விஜய் சொல்லி எல்லாம் நடக்குது. இல்லை, அதான் விஜயோட குற்றச்சாட்டு. இல்லை, விஜயோட அழுத்தத்துக்கு வந்து எலெக்ஷன் கமிஷன் வந்து கொஞ்சம் பயப்படுறாங்களா, இல்லை உண்மையிலே வந்து பயப்படலை? ஆஃபீஸர்ஸ், எலெக்ஷன் கமிஷன் வந்து
விஜய் என்ன சொல்கிறாரோ அதை செய்யுங்கன்னு சொல்லி மேலிடத்துலேருந்து உத்தரவு வந்திருக்கு. அதனால் அதிகாரியெல்லாம் மாற்றுறாங்க. அப்போ விஜய் ஜெயிக்கணும். விஜய் வந்து கிறிஸ்தவ முஸ்லீம் ஓட்டுகளை பிரிக்கணும், தலித் கிறிஸ்தவ ஓட்டுகளை பிரிக்கணும், திமுகவை தோக்கடிக்கணும். இதுதான் அவங்களுடைய அஜெண்டா. இந்த அஜெண்டாவில் வந்து அதிகாரிகள் எல்லாம் மாற்றுறாங்க. இன்னி அடுத்த வேலை இன்னும் சிம்பிள் லோடிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆக போகுது. சிம்பிள் லோடிங் ப்ராசஸில் என்டிஏ ஏடிஎம்கே கூட்டணி விஜய்க்கு ஆதரவாக பேட்டர்ன்லாம் சொருவி விடுவாங்க. சொருவி விட்டாங்கன்னா விழுகிற ஓட்டில் அவங்கெல்லாம் ஜெயிக்கிற மாதிரி, ஆளாளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் சீட்டு ஜெயிச்சு ஒட்டு மொத்தமாக கூட்டணி அமைச்சரை ஃபார்ம் பண்ணுற மாதிரியான ஒரு வியூகம் வகுப்பாங்க. அது நடக்கும். அது ஆனால் இப்போ விஜய் சைடில் இப்போ நீங்கள் வந்து விஜய்க்காக அதிகாரிகளை மாற்றிட்டு தான் சொல்கிறீங்க. ஆனால் விஜய் தரப்பில் ஆதவர்ஜுனா என்ன சொன்னான்னா, தொடர்ந்து எங்களுக்கு அனுமதி தொடர்ந்து மறுக்கப்படுது அப்படின்ட்டு குற்றச்சாட்டிகிட்டே இருந்தாங்க. நேற்று கூட சென்னையில் அதனால தான் பிரச்சாரம் பண்ண முடியல அப்படின்ட்டுலாம். நீ ஆட தெரியாததுக்கு வீதி கோணல் மாதிரி 1 மணி நேரம் தான் கொடுப்பாங்க. ஓகே. நீ பேசுகிறதே 15 நிமிஷம். இந்த தூத்துக்குடி போனேன், திருநெல்வேலி போனேன், எவ்வளோ நேரம் பேசுனேன்? 15 நிமிஷம் தான். 10 நிமிஷம் 15 நிமிஷம். உனக்கு எதுக்கு 1 மணி நேரம்? ஆனால் எங்களுக்கு அசம்பிள் ஆகி அங்கே அசம்பிளா நீ என்ன எல்லாரும் அசம்பிள் ஆகிற வரைக்கும் காத்துக்கிட்டு இருப்பியா? எல்லாம் அசம்பிளாக ஆல்ரெடி இருக்க போகிறான். நீ காரை கொண்டு நிறுத்த போகிற, மேலே ஏறி பேச போகிற, பேச முடிச்சோடனே வெளியே போக போகிற. வேறு என்ன? அதுக்கு எதுக்கு 1 மணி நேரம்? அப்போ நீ ஆட தெரியாதவளுக்கு வீதி ஊனல் மாதிரி பெர்மிஷன் கொடுத்துருக்காங்க. உனக்கு ஒரு நாள் ஃபுல்லாக பெர்மிஷன் கொடுப்பானா? அப்போ மற்ற கட்சிக்காரன் இல்லையா, மற்ற வேட்பாளர்கள் இல்லையா, மற்ற கட்சிக்காரன் பிரச்சாரம் பண்ணக்கூடாதா? இங்கே டிராஃபிக் இல்லையா? அதுவும் டி நகரில் வந்து டிராஃபிக் கிடையாதா? எப்படிப்பட்ட ஒரு டிராஃபிக்கான ஏரியா டி நகர், ஒரு வர்த்தகம் ஏரியா, ட்ரேட் அண்டு வணிகம் சார்ந்த ஏரியா. மக்கள் ஈவினிங் அதிகமாக பேர் இருப்பாங்க அங்கே போய் நான் வந்து ஒரு நாள் ஃபுல்லாக டைம் கேட்டால் எப்படி கொடுப்பாங்க? அப்போ அது விஜய் தரப்பில் தான் பிழை இருக்குது. கவர்மெண்ட் அப்போ வந்து ஆதவர்ஜுனாவுக்கு பிரச்சாரம் பண்ணுறதுக்கு விருப்பம் இல்லை. ஆதவர்ஜுனா ஜெயிக்கக்கூடாது. அதே மாதிரி புஷி ஆனந்தும் ஜெயிக்கக்கூடாது. விஜய் மட்டும்தான் ஜெயிக்கணும். மற்றவன் ஜெயித்தாலும் பரவாயில்ல, இவங்க யாரும் ஜெயிச்சிடக்கூடாது அப்படின்னு விஜய் திட்டம் போட்டு செயல்பட்டால் அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? அதனால வந்து பழியை தூக்கி அருண் மேலே போட்டுட்டு, பழியை தூக்கி தேர்தல் கமிஷன் மேலே போட்டுட்டு பிரச்சாரம் பண்ணாமல் ஓடி போயிட்டாப்புல. இது வந்து இது விஜயனுடைய அடிப்படை குணம். அது இந்த குணத்தை நீங்கள் மாற்ற முடியாது. இப்போ பொதுவாக இப்போ எடப்பாடியோ இல்லை ஸ்டாலினோ எந்த அரசியல் தலைவர்கள்னாலும் பிரச்சாரம் பண்ணும்போது அந்த தொகுதி வேட்பாளர் கூடவே வச்சுருப்பாங்க. அவங்க பேரை அடிக்கடி உச்சரிப்பாங்க. அவர் இப்படி பண்ணுவார் அப்படி பண்ணுவார்னு கொஞ்சம் பெருமையாக பேசுவாங்க. இவர் வேட்பாளர்களை கூட ஸ்டேஜில் ஏற்றுறது கூட இல்லை. இன்றைக்கி வேட்பாளர் பேரையே சொல்லாமல் அவர் பிரச்சாரத்தையே முடிச்சிட்டாரு. சும்மா அவர் தன்னையே தான் ப்ரொஜெக்ட் பண்ணிகிட்டு இருக்காரு. இதை நம்ம என்ன மாதிரியான பிரச்சார துணியாக புரிஞ்சுக்கணும்? இது வந்து ஒரு சைக்கோ மனநிலை. அதாவது வந்து ஒரு ஜனநாயக நாட்டில் ஒரு உனக்காக களமிறங்கி, உனக்காக பணத்தை செலவழித்து, உன் கட்சி கொள்கைகளை மக்கள் மத்தியில் எடுத்து சென்று, உனக்காக போஸ்டர் ஒட்டி, உனக்காக வந்து களமாடி, உனக்காக அவதூறு பேசி, உனக்காக மிரட்டி, இத்தனை வேலையும் பண்ணி ஒருத்தன் தலைவனாகி அவன் வந்து அங்கே இப்போ எலெக்ஷனில் நிற்கிறான். அவன் பேரையே சொல்ல மாட்டேன், அவனை இன்ட்ரடியூஸும் பண்ண மாட்டேன். எல்லா இடத்துலையும் விஜய் தான் நான், வேட்பாளர் தான் நான், வேட்பாளர் வேறு இல்லை, நான் வேறு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீ வந்து போய் நிற்ப. நாளைக்கு ஏதாவது பிரச்சனைனா உங்ககிட்ட வருவானாங்க தொகுதிக்காரன், தூத்துக்குடி தொகுதிக்காரன் உன்கிட்ட வருவானா? நீ யாரையுமே பார்க்க மாட்டியா, உன்கிட்ட எப்படி வருவான்? அப்போ நீ அதுலேருந்தே மக்களுக்கு நல்லா தெரிய வேணாமா? இவன் யாரையுமே பார்க்க மாட்டான், எவனையுமே பார்க்க முடியாது, செய்ய முடியாது. வேட்பாளர் யாருன்னு தெரியாமல் ஓட்டு போடுவானா? வேட்பாளர் இன்ட்ரடியூஸ் பண்ணவே இல்லை, இவன் யாருன்னு தெரியாது மக்களுக்கு, அவனுக்கு எப்படி ஓட்டு போடுவான்? நீ வேட்பாளர் இன்ட்ரடியூஸ் பண்ண மாட்டேன், சர்வாதிகாரமாக செயல்படுவ, நீ வந்து எல்லாமே நான் தான்னுவ. எல்லாமே நான் சொல்கிறவன் யார்? சர்வாதிகாரி தான் இப்படி பேசுவான். ஜனநாயக நாட்டில் ஒரு சர்வாதிகாரத்தை மறைமுகமாக திரிக்கக்கூடிய வேலையை விஜய் பண்ணுறாப்புல. அதுக்கு வந்து பிஜேபி சப்போர்ட் இருக்குது. அந்த பிஜேபி சப்போர்ட்டை வச்சுக்கிட்டு அதிகாரிகளை மாற்றி பழியை தூக்கி அவங்க மேலேயே போட்டு ஓகே இப்படியெல்லாம் வந்து வேலை நடக்குது. அது வந்து மக்கள் பார்த்துட்டு தான் இருக்காங்க. ஒரு கண்டென்ட் இல்லை, ஒரு சப்ஜெக்ட் இல்லை. ஆனால் ஒட்டுமொத்த ஊடகமும் பின்னால் போய் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கு. அவன் போகிறத பார்க்குறான், பாட்டு நல்லா போட்டு கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை போட்டு குத்துப்பாட்டு போட்டு ஓகே குத்துப்பாட்டு பறை இசை பாட்டை போட்டு ஒரு வைப்பை ஏற்றி அவருக்குள்ள ஒரு மார்க்கெட் வேல்யூ ஏற்றி சினிமாக்காரனாவே இன்னமும் தன்னை சினிமாக்கார மாதிரியே வந்து நடத்திக்கிட்டு இருக்க அப்படின்னா வந்து
எப்படி வந்து நீங்கள் போய் பார்ப்பீங்க? இப்போ ஒவ்வொரு தொகுதியில் இப்போ எத்தனை தொகுதி கவர் பண்ணியிருக்காப்புலன்னு சொல்ல முடியுமா உங்களால்? 10 கூட இருக்கு. திருநெல்வேலியில் ஒரு இடத்துல பேசியிருக்காப்புல. எந்தெந்த தொகுதியிலேருந்து வந்தாங்க, இந்தந்த தொகுதியிலேருந்து வந்திருக்காங்க, இவர் கேண்டிடேட் அட்லீஸ்ட் பேரையாவது சொல்லியிருக்கலாம். இவங்க கூட பக்கத்துல நிப்பாட்டி விட்டுருந்தா ஒரு ஒரு அத்தாம்பரிய விளம்பரம் பஸ் இருக்குல்ல, அத்தாம்பரிய பஸ். கிடைச்சிருக்கும். ஆமா, அப்போ அழகா. எப்படிப்பட்ட சர்வாதிகாரியா அகங்காரத்தோட விய- ஒரு நடிகன் வந்து இந்த அளவுக்கு இருக்கான் அப்படின்னா நீங்கள் எப்படி வந்து அந்த ஆணவத்தையும் அகங்காரத்தையும் ஒரு மக்களாட்சி தத்துவத்தில் நீங்கள் எப்படி வந்து மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள்? மக்கள் எப்படி ஏற்றுக்கொள்வார்கள்? அப்போ திருநெல்வேலிக்காரன்லாம் முட்டாள, தூத்துக்குடிக்காரன்லாம் முட்டாள, நீ வாட்டில் வருவ எல்லாம் விஜய் தான் விஜய் தான் விஜய்க்கு ஓட்டு போடு. பின்னால் தெரியக்கூடிய இந்த விட்டில் பூச்சிகள் வேணால் ஓட்டு போடுமே ஒழிய பகட்டை பார்த்து வெளிச்சத்தை பார்த்து தன்னையே மாற்றி கொள்ளக்கூடிய விட்டில் பூச்சிகளான ரசிக குஞ்சுமணிகள் வேணால் ஓட்டு போடும். வேற யாரும் பொதுமக்கள் ஒரு பேர் ஓட்ட போட மாட்டாங்க. அவர் விஜய் வந்து பொதுமக்கள் இல்ல தொண்டர்களுக்கு மட்டும் இல்ல வேட்பாளர்களே அன்அப்ரோச்சபிள் ஃபெலோவா தான் விஜய் இருக்கிறாரா? ஆமாம், வேட்பாளர் யாருன்னே தெரியாதுங்க. ஓகே. ஏன்னா வேட்பாளர் எல்லாமே வந்து நானே தேர்ந்தெடுத்தேன். யாராவது ஒருத்தன் பேரை சொல்லுங்க. எந்த அப்ப நீ தொகுதியிலையும் என்ன வேட்பாளர் தேர்ந்தெடுத்த? எல்லாம் அறி முடிச்சவைக்கு பாலியல் குற்றச்சாட்டுக்கு ஆளானவன், ஆபாச வசைப்பாடினவன், குற்றச்சாட்டுக்கு உள்ளானவன், இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் ஜிஎஸ்டி ஏமாத்தினவன், இப்படிப்பட்ட ஆளுகளாம் நீ சேர்த்துருக்க. 106 பேர் திமுக அதிமுகலேருந்து வந்தவனை சேர்த்துருக்க. அப்போ நீ எப்படிப்பட்ட ஒரு தூய ஆட்சியை கொடுப்ப? நீ தீவிர ஆட்சியை கொடுப்பேன்னு சொல்லி போட்டா எப்படி இருக்கும்? உனக்கு தத்துவமும் இல்லை, அரசியலும் இல்லை, கொள்கையும் இல்லை. திமுக ஃபோபியா மட்டும்தான் இருக்குது. திமுக 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 ஃபோபியா மட்டும் வச்சுக்கிட்டு என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. சார், அவர் ஒரு விஷயம் சொல்றாரு, காமராஜர், அண்ணா, எம்ஜிஆர் இவங்கெல்லாம் போயிட்டா என்ன நான் வந்துட்டேன் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு ஒன்று பேசுறாரு. அவங்கெல்லாம் மக்களோட மக்களா எப்படி இருந்தாங்க? தொண்டர்கள்ட்ட வேட்பாளர்கள் கிட்டலாம் எவ்வளோ நெருக்கமாக இருந்தாங்க? இவர் எப்படி இருக்கிறாரு? இதை விட காமராஜரையும் அண்ணாவையும் பெரியாரையும் எம்ஜிஆரையும் கேவலப்படுத்தக்கூடிய ஒரு செயல் வேற இல்லை. நீ அவங்களுக்கெல்லாம் ஈக்குவல்னு விஜயை சொன்னால் அவங்களெல்லாம் வந்து உண்மையிலேயே வந்து இத்தான் பெரிய தலைவர்களை முத்துராமலிங்க தேவரை, அழகுமுத்து கோனை, இப்படி வரிசையாக பேர் சொல்லியிருக்காப்புல. ஒண்டி வீரன், வீரபாண்டிய கட்டபொம்மன் அப்படின்னு வரிசையாக பேர் சொல்லி இத்தனை பேரையும் கேவலப்படுத்துறதுக்கு இதை விட வேற எப்படியும் கேவலப்படுத்த முடியாது. அவங்க எல்லாரும் ஒன்றே மாதிரி இருந்தாங்களா? அவங்க எல்லாம் ஒன்றே மாதிரி. நீ என்னத்த வலி என்ன வலி உனக்கு? எங்கள் இடுப்பு பிடிச்சிக்கிச்சா, இல்லை கையை தூக்கி கை வந்து கையில் பிரச்சனையா? என்ன வலி? எதை தியாகம் பண்ணிட்டு வந்திருக்க உனக்கு வலி வந்திருக்கு? சொல்லு. எதை இழந்துட்டு வந்திருக்க? நீ வந்து பெரிய விக்டோரியா மகாராணி பேரை மாதிரி எந்த எம்ஜிஆர் கூட சொன்னது கிடையாது. நாட்டுக்காக செக்கெழுத்த செம்மல் வாவு சிதம்பரனார், கப்பலோட்டிய தமிழன். கால் தூசிக்கு பெறுவியா நீ? முத்துராமலிங்க தேவர் சொத்தை ஃபுல்லாக அனைத்து ஜாதிக்கு எழுதி கொடுத்தவர். கால் தூசிக்கு பெறுவியா நீ? வீரபாண்டிய கட்டபொம்மன் வரி வட்டி திரை என்று கும்பனியாரை குடுமையை பிடிச்சி கேள்வி கேட்டவன். உனக்கு நரேந்திர மோடியை பார்த்து நடுநடுங்கிட்டு இருக்க ஆளு நீ எல்லாம் வீரபாண்டிய கட்டபொம்மனுக்கு கால் தூசிக்கு பெறுவியா நீ? சொல்லு. என்னத்தை நீ இழந்துட்டு வந்த? என்னத்தை நீ வந்து இழந்திருக்க? என்ன வழி உனக்கு? எனக்கும் அதான் சார் கேள்வி. அதிகபட்சம் ஒரு நாளைக்கு ஒரு 2 மணி நேரம் வெளியே வராரு, அதையே வலிங்கிறாரு. அதே வழி 2 மணி நேரம் கூட இல்லை, 1/4 மணி நேரம் வெளியே வந்து பேசுற நீ. அதுவும் அந்த வேனை விட்டு தள்ளி வர்றதில்ல, அந்த வேனுக்குள்ளே இருந்துக்கிறாரு. வேனுக்குள்ளே இருந்துட்டு வர உனக்கு வலி எப்படின்னா, உனக்கு இந்த வழியோட உன்னை ஏன் வர சொன்னது? உன்னை யார் வந்து இவ்வளவு வசதி விக்டோரியா மகாராணி பேரன் பக்கிங்ஹாம் பேலஸில் இருந்து வெளியே உன்னை யார் வர சொன்னது? என்ன அசிங்கமா இல்லையா, வெக்கமா இல்லையா இப்படிலாம் பேசுறதுக்கு?